இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்தாங்க. நான் கேட்கவே இல்லையே. கேட்கலனாலும் கொடுக்க வேண்டியது என்னோட கடமை இல்ல. எனக்கு வேணாம். ஓகே. என்ன குடிங்க குடிங்கன்னு கெஞ்சிட்டு இருப்பேன்னு பாத்தீங்களா? அதெல்லாம் அந்த காலம். அதுவும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பால்ல கொஞ்சம் பாதாம், முந்திரி, ஏலக்காய் இதெல்லாம் பவுடர் பண்ணி அது கூடவே கொஞ்சம் குங்குமம் பூவையும் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு தூங்கினோம்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதெல்லாம் குடிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இப்படி வெட்டியா டிவி பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியும்? அக்கறை ஒண்ணு எனக்கு தேவையில்லை. நீ இப்பெல்லாம் சொன்னா தினமும் எனக்கு பால் கொண்டு வர நான் கேட்பேனா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. நீ போய் தூங்கு. சரி. ஏய், இப்ப எதுக்கு லைட் ஆஃப் பண்ற? நான் தூங்கணும். ஏங்க, எனக்கு தூங்கும் போது லைட் எரிஞ்சா தூக்கம் வராது. எனக்கு டிவி பார்க்கும்போது லைட் எரியலனா டிவி பார்க்க தோணாது. அதான் பெட்ஷீட் இருக்குல்ல, போத்துக்கிட்டு தூங்கு. அப்ப டிவியும் லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்க. மணி 10 ஆகுதுல. ஆகட்டும், எனக்கு தூக்கம் வரும்போது தான் நான் தூங்க முடியும். இது ஏன் ரூம், என் விருப்பப்படி தான் நான் இருப்பேன். உனக்கு விருப்பம்லாம் வெளில போய் படு. ஏசி ஆஃப் பண்ற? இப்ப எப்படி தூங்குறேன்னு பாக்குறேன். ஏசியும் ஃபுல்லா வச்சிருக்கீங்க, டிவி சவுண்டையும் வச்சு ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்றீங்க? என்னால தூங்கவே முடியல. இப்போ நீங்க சவுண்ட் குறைக்க போறீங்களா இல்லையா? இந்த பாரு, எனக்கு சத்தமா டிவி பார்க்க தான் பிடிக்கும். உனக்காக வால்யூம்லாம் குறைச்சு பார்க்க முடியாது. நான் தான் சொல்றேன்ல, உனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா நீ ஜானு ரூம்ல போய் படு. அங்க எந்த சத்தமும் வராது, யாரும் தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. போ. இனிமே தினம் தினம் இதே மாதிரிதான் உன்னை டார்ச்சர் பண்ணுவேன். ஐயோ சாமி, முடியலன்னு நீயே இந்த ரூமை விட்டு ஓடிடுவேன்.